துபாய். நான் பொழுதுபோக்கு தேசம் அல்ல, பொழுதை ஆக்கும் தேசம். என்னிடம் இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளலாம்? என்னிடம் இருந்து நீங்கள் என்ன பெற்றுக்கொள்ளலாம்? என்னை சுற்றி பாருங்கள், உற்று பாருங்கள். எப்படி பெறுவது ரூபாய்? எப்படி பெறுவது ரூபாய்? அதற்கு பதில் நான் துபாய். எப்படி பெறுவது ரூபாய்? அதற்கு பதில் நான் துபாய். மண்ணை நான் எப்படி மாற்றினேன்? நான் என்னவாக போகிறேன்? என் கதையை நான் சொல்லட்டுமா? என் கதையை உங்கள் காதில் நான் கூறட்டுமா? பாலைவனம் பகல்வனமானது, பாலைவனம் பகல்வனமானது. உழைப்பின் உயர்வு உன்னதமானது. ஒட்டகமன் பணப்பெட்டகமானது. கலையும் கனவும் என்னிடம் கட்டிடமானது. பாலைவனம் பகல்வனமானது. உழைப்பின் உயர்வு உன்னதமானது. ஒட்டகமன் பணப்பெட்டகமானது. கலையும் கனவும் என்னிடம் கட்டிடமானது. அரபு மொழியில் சொன்னால் புரியாது என்று தமிழ் மரபு மொழியில் கூறுகிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் தோன்றியவர்கள் நீங்கள். மண் தோன்றி மண் மட்டுமே தோன்றும் நிறத்தை உடையவன் நான். பஞ்சபூதங்களில் அத்தனையும் இருந்தும் மண் அத்தனையையும் அழித்துவிட்டது. என்னிடம் காற்று இருந்தது, என்னிடம் நிலம் இருந்தது, என்னிடம் நீர் இருந்தது, என்னிடம் நெருப்பு இருந்தது, என்னிடம் ஆகாயம் இருந்தது. ஆனால் மண் அனைத்தையும் மூடி நான் பாலைவனமாக இருந்தேன். மண் மூடிய தேசம். 19ஆம் நூற்றாண்டில் உங்களுக்கு வரலாறு இருந்தது, எனக்கு வெறும் மண் மட்டுமே இருந்தது. நான் ஒரு மீன் பிடிக்கும் கிராமம். ஒரு நாள் என்னிடம் இருந்து என்னை எடுத்தேன். நான் யார் என்று நான் உணர்ந்தேன். என்னை தேடினேன், என்னிடம் தேடினேன். என்னையை என்னிடம் தேடினேன். என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்து கொண்டேன். என்னிலிருந்து நான் எண்ணெய் எடுத்தேன், கச்சா எண்ணெய் எடுத்தேன். துபாய் நான் உழைப்பின் அடையாளம். நான் புர்ஜ் கலிஃபா, உலகின் உயர்ந்த கட்டிடம். மண்ணிலிருந்து விண்ணை தொட முடியுமா? மண்ணிலிருந்து விண்ணை தொட முடியுமா? முடியும். உழைப்பிருந்தால் முடியும். 2004 நான் வெறும் கனவு. 2010 நான் உலகத்தின் மிகப்பெரிய கட்டிடம். 6 வருட உழைப்பு. புர்ஜ் கலிஃபா என்ற கோபுரத்தின் மூலம் விண்ணை உடைத்தேன். ஒரு காலத்தில் என்னை கண் திறந்து பார்க்க முடியாது. கண்ணுக்குள் மண் விழுந்துவிடும். நான் வெறும் பாலைவனம். நான் வெறும் பாலைவனம். பாலைவனத்துக்குள் கண்ணை திறக்க முடியாது. கண்ணை திறந்தால் மண் நுழைந்துவிடும். இன்றைக்கு என்னை பார்த்தால் உங்களால் கண்ணை மூடவே முடியாது. உங்கள் கண்ணை திறக்கத்தான் என் கதையை கூறுகிறேன். உங்கள் மனக்கண்ணை திறக்கத்தான் என் கதையை கூறுகிறேன். புர்ஜ் கலிஃபா இது உயர்ந்த கட்டிடம் அல்ல, என் தன்னம்பிக்கையின் அடையாளம், எங்கள் திறமையின் வெளிப்பாடு. விஞ்ஞானத்தை சரியாக பயன்படுத்தினால் உயர உயர பறக்கலாம் என்று நான் கூறும் கலைமொழி. இந்த மொழியை புரிந்து கொள்ளுங்கள். என்னிடம் புகைப்படம் எடுக்க வருகிறார்கள். என்னிடம் புகைப்படம் எடுக்க வருகிறார்கள். ஒரு சிலரே என்னை புரிந்து கொள்கிறார்கள். என்னை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சாண்ட் ஆர்ட் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பீச்சில் வரையக்கூடிய சாண்ட் ஆர்ட் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் ஆர்ட் ஃப்ரம் சாண்ட். நான் சாண்ட் ஆர்ட் அல்ல, ஆர்ட் ஃப்ரம் சாண்ட். மண்ணிலிருந்து வந்த மகத்துவம், கட்டிடக்கலையின் தனித்துவம், தன்னம்பிக்கையின் தத்துவம். நான் மண்ணிலிருந்து வந்த மகத்துவம், கட்டிடக்கலையின் தத்துவம், தன்னம்பிக்கையின் தனித்துவம். நான் மண்ணாய் இருந்தபோது ஒருவர் கூட என்னை மதிக்கவில்லை. நான் மண்ணாய் இருந்தபோது ஒருவர் கூட என்னை மதிக்கவில்லை. கீழே இருந்தபோது கடந்து சென்றார்கள். இன்று உலக அழகிகளெல்லாம் என்னோடு புகைப்படம் எடுக்கிறார்கள். கோடீஸ்வரர் எல்லாம் என்னிடம் அடைக்கலம் அடைகிறார்கள். நான் இரவிலும் ஒளிர்வேன், பகலிலும் மிளிர்வேன். வெளிச்சம் மட்டும் வாழ்க்கை அல்ல, இருளிலும் ஒளிர்ந்தாலே நாம் நிலைப்போம். இந்த உலகில் எத்தனையோ அதிசயங்கள் இருந்திருக்கின்றன. இந்த உலகில் எத்தனையோ அதிசயங்கள் இருந்திருக்கின்றன. தஞ்சை பெரிய கோயில், தாஜ்மஹால், பைசா கோபுரம். நான் இந்த நூற்றாண்டின் அதிசயம். இந்த நூற்றாண்டின் அதிசயம். இருளிலும் ஒருவரால் ஒளிர முடியும் என்றால், வாழ்க்கையின் போராட்டத்திலும் ஒருவரால் ஒளிர முடியும் என்றால், வாழ்க்கையின் கஷ்டத்திலும் ஒருவரால் நிமிர்ந்து நிற்க முடியும் என்றால், நீங்களும் உலக அதிசயம்தான் என்று உங்களுக்கு கூறுவதற்காக உயர்ந்து நிற்கிறேன். உண்மையை சொல்லட்டுமா? உண்மையை சொல்லட்டுமா? எழுந்து நில்லுங்கள். என்னை போல் நின்று பாருங்கள். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்கள் காலடியில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். எழுந்து நின்று பாருங்கள். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்கள் காலடியில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். புர்ஜ் கலிஃபா
உயரம் மட்டுமல்ல, இது தன்னம்பிக்கையின் அடையாளம். நான் துபாய் மால். நான் ஒரு வர்த்தக உலகம். ஒரு பொருளை உங்களுக்கு நான் தான் அறிமுகம் செய்கிறேன். உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் பல பொருட்களை நான் தான் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறேன். என்னிடம் வாசனை திரவியமும் உண்டு, வண்ண மீன்களும் உண்டு, சீன உணவும் உண்டு, சியக்காய் தூளும் உண்டு, ஏஐ கண்ணாடியும் உண்டு, துபாய் தீவின் கொண்டாட்டமும் உண்டு. ஒரு நாளில் உலகை சுற்ற வேண்டுமா? இது எங்கள் ஊர். உங்களுக்கு நான் ஒரு பெரிய பெங்களூர். ஒரு நாளில் உலகை சுற்ற வேண்டுமா? இது எங்கள் ஊர். உங்களுக்கு நான் பெரிய பெங்களூர். உலக அழகிகளும் உண்டு, பலக எந்திரமும் உண்டு, பெரிய புத்தக கடையும் உண்டு, புத்தனே வந்தாலும் அவனுக்கு போதி மரமும் உண்டு. உலக அழகிகளும் உண்டு, பலக எந்திரமும் உண்டு, பெரிய புத்தக கடையும் உண்டு, புத்தனே வந்தாலும் அவருக்கு போதி மரமும் உண்டு. நடந்தால் கால் வலிக்கும். என்னிடம் வந்து நடந்தால் கால் வலிக்கும், கண் இனிக்கும், காசு கரையலாம், உங்கள் ஆசை நிறைவேறலாம், கனவுகள் நுழையலாம், நீங்களும் கலைஞனாகலாம், கனவுகள் நுழையலாம், நீங்களும் கலைஞனாகலாம். என்னிடம் அக்வாரியம் உண்டு, என்னிடம் மீன்கள் உண்டு, என்னிடம் வணிகம் உண்டு. அத்தனையும் தாண்டி கலையின் பொக்கிஷமும் என்னிடம் உண்டு. டெசர்ட் சஃபாரி. பாலைவனம் நான் இன்று சோலைவனம் ஆனேன். பாலைவனம் நான் இன்று சோலைவனமானேன். பாலைவனம் ஆடல் பாடல் நிறைந்த மாலைவனமானேன். பாலைவனம் ஆடல் பாடல் நிறைந்த மாலைவனமானேன். பாலைவனம் தொழிற்சாலை வனமானேன். உலக நாடுகளுக்கு மூளை வனமானேன். பாலைவனத்தில் அழுதவர்கள் உண்டு, பாலைவனத்தில் அழுதார்கள், பாலைவனத்தில் தொலைந்தார்கள், பாலைவனத்தில் இறந்தார்கள், பாலைவனத்தில் புதைந்தார்கள். இன்று அதே மண்ணில் விளையாடுகிறார்கள், ஆந்தையோடு அரட்டுகிறார்கள், வாகனத்தில் வந்து மிரட்டுகிறார்கள், பாலைவன பசுமையை திரட்டுகிறார்கள், வாழ்க்கையின் துன்பத்தை விரட்டுகிறார்கள். உங்கள் வாழ்க்கை பாலைவனமாக இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை வறட்சியாக இருக்கிறதா? தப்பித்து செல்ல வழி தெரியவில்லையா? துணைக்கு வர யாரும் இல்லையா? திசைகள் அகப்படவில்லையா? உங்கள் வாழ்க்கை பாலைவனமாக இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை வறட்சியாக இருக்கிறதா? தப்பித்து செல்ல வழி தெரியவில்லையா? துணைக்கு வர யாருமே இல்லையா? திசைகள் உங்களுக்கு அகப்படவில்லையா? நானும் அப்படித்தான் இருந்தேன். உங்கள் வழி எனக்கு புரியும். என்னிடம் வாருங்கள். நான் நம்பிக்கையை ஊட்டுகிறேன், திசையை காட்டுகிறேன், நாளையை மாற்றுகிறேன், காதில் பேசி கனவை ஏற்றுகிறேன். நான் நம்பிக்கையை ஊட்டுகிறேன், திசையை காட்டுகிறேன், நாளையை மாற்றுகிறேன், காதில் பேசி கனவை ஏற்றுகிறேன். மணலாய், அனலாய், கனலாய் நம் வாழ்க்கை இன்றிருக்கலாம். மணலாய், அனலாய், கனலாய் நம் வாழ்க்கை இன்றிருக்கலாம். நாளை மாறும். அதற்கு நானே சாட்சி. உங்கள் வாழ்க்கை பாலைவனத்திலிருந்து சோலைவனமாக வார வேண்டுமா? இதோ இந்த டெசர்ட் சஃபாரிக்கு என்னை பார்க்க ஒரு முறை வாருங்கள். நான் தான் துபாயில் இருக்கும் பாம் ஜுமேரா. கடலை துருத்து கட்டிடமாக்க முடியுமா? முடியும். கடலை துருக்க முடியும், அதை கட்டிடமாக்க முடியும், கடல் நீரை வெளியேற்ற முடியும். கடல் நீரை வெளியேற்றி என்னிடம் கட்டிடம் உள்ளது, வந்து பாருங்கள். மிகப்பெரிய ஷாப்பிங் மால் உள்ளது, நின்று பாருங்கள். மிகப்பெரிய ஹோட்டல் உள்ளது, தங்கி பாருங்கள். உங்கள் இயேசுதாசும் ஷாருக்கானும் தங்கும் வீடு இங்கு உள்ளது, கண்டு பாருங்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பீச் உள்ளது, ஒவ்வொரு பீச்சுக்கு நடுவே ஒரு ஊர் உள்ளது, கடலுக்கு நடுவே தார் ரோடு உள்ளது. மனிதனின் அறிவு மிக வல்லது. மனிதன் நினைத்தால் முடியாதது இல்லை என்பதற்கு நான் உதாரணம். எரிமலையின் வாயை மூடிவிட்டான், கடலை துரித்து கட்டிடமாக்குகிறான். அணு உலையிலே மின்சாரம் தயாரித்து அதை அடுப்படிக்கு பயன்படுத்தும் அறிவியலை 1000 மடங்கு வளர்ந்து பார்க்க என்னிடம் வாருங்கள். என்னிடம் பேராகிளைடிங் உள்ளது, நீங்கள் வானத்திலிருந்து குதிக்கலாம். என்னிடம் ஸ்கை டைவிங் உள்ளது, நீங்கள் வானத்திலிருந்து குதிக்கலாம். பறவையை போல பறக்கலாம், உங்கள் இறகுகளை விரிக்கலாம், 3வது கண்ணும் திறக்கலாம். மேகத்தை நீங்கள் கடக்கலாம், காற்றின் கயிற்றில் நடக்கலாம், விமானம் வந்தால் தடுக்கலாம், பூமியின் மேலே படுக்கலாம், பூமியை புகைப்படம் எடுக்கலாம், 8 திசையை வெட்டி அடுக்கலாம். நம்பிக்கை இருந்தால் நடத்தலாம். நான் பாம் ஜுமேரா, அழகியலின் வடிவம். வந்து பாருங்கள். துபாய்
என்னை சுற்றி பாருங்கள், நடந்து பாருங்கள், மக்களை கடந்து பாருங்கள், உழைப்பை உணர்ந்து பாருங்கள். மண்ணை பொன்னாக்கலாம், பொன்னை விண்ணாக்கலாம், வாழ்க்கை மண்ணாகலாம், மண்ணிலிருந்தும் மரமாகலாம். துபாய் இது சுற்றுலா தேசமல்ல, கற்றுக்கொள்ளும் தேசம். துபாய் இது சுற்றுலா தேசமல்ல, கற்றுக்கொள்ளும் தேசம். துபாய், த ஜுவல் ஆஃப் டெசர்ட்.